ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கேன்வா ஃப்ரீ கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏடு செட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ வெர்ஷனை பார்க்க போகிறோம், ப்ரோ வெர்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஏதோ டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகியிருந்தால் நீங்கள் அந்த ட்விட்டரில் போடுங்க, ஏதோ கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் வேணும். அப்போ தான் வந்து நான் இன்னும் நிறைய புது புது ட்விட்டரில் உங்களை வந்து சந்திக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்துருவோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வான்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ப்ரீ வெர்ஷனுக்கும் ப்ரோ வெர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் அண்ட் சைன் அப் பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேன்வான் என்னென்னு பார்ப்போம். ஸோ கேன்வா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ விஷுவல் கண்டென்ட் கிரியேட்டர் டூல், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம சோஷியல் மீடியா கிராஃபிக் போஸ்டர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, போஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஏடியோ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நிறைய டெம்ப்ளேட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு கேன்வா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய டெம்ப்ளேட் டூல்ஸ் வச்சிருக்கிறதுனால, ஏஐ டூல்ஸ் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. ஸோ பிராண்ட் கண்டென்ட், ஸோ பிராண்ட் கிட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்பர் ஃப்ரீலான்சர்லாம் டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக அதில் பிராண்ட் கண்டென்ட் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கொலாபரேட், ஸோ கொலாபரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர்னா உங்கள் கூட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இமெயில் ஆக்சஸ் கொடுத்து 5 பேர் ஒன்றா அதே டிசைனில் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ளோவுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியா, ஸோ நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்கேல் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து சோஷியல் மீடியாவை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிசைன், ஸோ நீங்கள் டிசைன் பிரிண்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ ஆல்பம்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யூடியூப் சிம்பிளாக சொல்ல போகிற, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நான் வந்து அதையே நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் கவராக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் டேட்டா ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேட்டா வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஸ்டாக் மீடியாஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டாக் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, இல்லஸ்ட்ரேஷன், மாக்அப்ஸ் எக்ஸெட்ரா நிறையா அவங்க வந்து ஏஐ டூல்ஸ், ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணுறது எக்ஸெட்ரா நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஓவர் வியூ தான், டீப்பாக போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃப்ரீக்கும் ப்ரோக்கும் வாட் இஸ் அண்ட் ஒய் யூஸ் கேன்வா பார்த்துட்டோம். ஃப்ரீ வெர்சஸ் ப்ரோ வெர்ஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டீமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கு வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறதில்ல. என்ன ஃபீச்சர் இருக்குன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் எடிட்டர் அண்ட் 1 மில்லியன் டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாம் 1000 டிசைன் டைப்ஸ் இருக்கும். அண்ட் 3 மில்லியன் ஸ்டாக் மோட்டர்ஸ் கிராஃபிக்ஸ், ஏஐ ஜென்ரேட்டட் ரைட்டிங் அண்ட் டிசைன் அண்ட் பிரிண்டிங் அண்ட் டெலிவரி, 5 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 5 GB தானே அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5 GB ஃபஸ்ட் நம்ம முடிச்சா தான் அடுத்து 1 TB அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ. இதே பார்த்தீங்கன்னா ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே இது இப்போ எவ்ரி திங் ஃப்ரீயில் இருக்கிறது தான் ப்ளஸில் இருக்க போது. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம்ஸ், இதெல்லாம் என்டர்பிரைசஸ். நம்ம ப்ரோ ஒரு பர்சனுக்கு 4000 இல்லை சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. இதே என்டர்பிரைஸ்னால் ஒரு 30 பேர் 20 பேர் இருந்தால் அது அவங்களே இது பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ டூல்ஸ் எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரோ மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன், 130 மில்லியன் டெம்ப்ளேட்ஸ், 2 மில்லியன், ப்ரோவில் 4.5 மில்லியன். நம்ம கஸ்டம் டைமென்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே ஃப்ரீ தான். பிரிண்ட் ரெடி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அது யாருக்குன்னு வந்து ஃபோட்டோ ஆல்பம் பிரிண்ட் பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணி கரெக்டாக இருக்கும் ப்ரோ வெர்ஷன். ஸோ மல்டிபிள் ப்ரெசன்டேஷன் மோட், இது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த பிபிடி கிரியேட் பண்ணுறாங்களா அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வராங்க நிறைய மோட்ஸில். சோஷியல் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஷேர் பண்ணுறது எல்லாமே நம்ம அதிலே பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் கஸ்டமைசபிள் பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஐ ப்ரோ டெம்ப்ளேட்ஸ் நிறையா வந்து நம்ம அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஃப்ரீ தான் இருக்கும் ஃப்ரீ வெர்ஷனில். அதாவது டிசைனே வந்து டெம்ப்ளேட்ஸை சேவ் பண்ணிக்கலாம். அது ப்ரோவில் தான் இருக்குது. இப்போ பேசிக் டிசைன் இன்சைட்ஸ் இது எல்லாத்துலேயும் காமன் தான். ஸோ அட்வான்ஸ் டிசைன் இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக்ஸு, யூனிக்ஸு, ட்ராக்ஸ், இந்த bit.ly ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதில் வந்து இருக்கும்ல காட்டம் பாருங்கள். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, bit.ly. சரி, URL ஷார்ட்னர் டூல், இதில் ட்ராக் பண்ண முடியல எவ்வளோ கிளிக் ஆகிருக்காது தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் கண்டென்ட் பிளானர், இதெல்லாம் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோ தான்.
ஸோ அடுத்து வந்து ஏஐ பவர் டூல்ஸ். ஸோ ட்ரீம் லேப் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ், அதாவது ரியலிஸ்டிக்காக ஒரு இமேஜ் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு பர்சனுக்கு 500 தான் ப்ரோவில், ஃப்ரீயில் வந்து 20. மேஜிக் டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ட்ரீ ஒரு ரிவர் இருக்கிற பிக்சர் வேணுங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை கமெண்டாக கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது 10 டோட்டல் யூஸ், 10 கிரெடிட்ஸ் தான். அதே ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நினைக்கிறேன், ஏன்னா இதை மென்ஷன் பண்ணல அவங்க. மேஜிக் ரைட் வித் பிராண்ட் வாய்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பிராண்ட் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது 50 தான், இது 500 பர் மந்த், பர் பர்சன் 500 யூசர்ஸ் டீம்ஸில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ், இதில் வந்து ப்ரோ தான் மோஸ்ட்டாக யூஸ் ஒர்க் ஆகும். இது பேசிக்காக இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன், மற்றதில் பிரச்சனை இல்லை. ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ 5 யூசேஜ், இது 50 யூசேஜ் தான். மேஜிக் மார்க் இதில் ப்ரோவில் தான் வருது. மேஜிக் ரீசைஸ், ட்ரான்ஸ்லேட், ரீசைஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் பண்ணிக்கலாம், நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. மேஜிக் மார்க் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, மேஜிக் எடிட், எரேசர், மேஜிக் கிராப். ஸோ இது எப்படின்னா 2 இமேஜும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறது. மேஜிக் எக்ஸ்பேண்ட், இருக்கிற இமேஜ் சின்னதாக இருக்கிறத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. மோக்கப்ஸ்லாம் வந்து ஃப்ரீ தான், எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபோட்டோ அண்ட் வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவர் பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான் இருக்குது. பீட்ஸிங், அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணோம்னா அந்த ஒரிஜினல் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த வாய்ஸ் என்ஹான்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மியூசிக் பீட்டு சிங்க் ஆகிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இதில் மேனுவலாக இருக்கும். ஹைலைட்ஸ், ஸோ இது இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறது வீடியோவில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரோ தான். வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது, இருக்கிற வாய்ஸை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது. ஸோ அது ப்ரோவில் தான். ஸோ ஒர்க் பிளேஸ் டூலில் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாம் ஃப்ரீ தான். சோஷியல் மீடியா பிரிண்ட் பண்ணுறது ஃப்ரீ தான். ப்ரெசன்டேஷன், வீடியோ, வெப்சைட்ஸ், ஒயிட் போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கோர்சஸ், ரெக்கார்டிங்ஸ், அது ஃப்ரீ. கொலாபரேஷனும் ஃப்ரீ தான். ஸோ டீம் ஒன்லி லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டீம்ஸ்லேயும் என்டர்பிரைஸ் அதுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ பிராண்ட் கண்ட்ரோல்ஸ், பிராண்ட் இதெல்லாம் மோஸ்ட் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. டெவலப்பர் ஃப்ரீலான்சர், நம்ம தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பண்ண மாட்டோம். அது அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்களுக்கு அது நன்மை, ஒர்க் எஃபிஷியன்சி, ஒர்க் ஃப்ளோ எல்லாம் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது. ஸோ லோகோ ரீப்ளேஸ் பண்ணுறதுல வந்து ப்ரோவில் தான் வரும். எலிமெண்ட் லாக்கிங், டிசைன் லாக் பண்ணுறது, அப்ரூவல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான். ஸோ இது என்டர்பிரைஸ் கூடியது. இது என்டர்பிரைஸ். சரி, டீம் மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்கு டீம்ஸ் இதில் தான். ரோல் அசைன் பண்ணுறது டீம்ஸ் இதில் வரும். ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் அதில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சா அட்மின் கண்ட்ரோல் அதில் தான் வருது. இதில் அதுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ ஐபி ஐடென்டிட்டி, கண்டென்ட் கண்ட்ரோல். ஸோ எலமெண்ட்ஸ், குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம அதை லிமிட் பண்ணுறது, அதெல்லாம் அந்த டீம்ஸ் என்டர்பிரைஸஸில் தெரியும், நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம ப்ரோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏபிகே, எஸ்டிகே இதெல்லாம் வந்து டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஆப்ஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி தேவை கிடையாது. ஸ்டோரேஜ் அண்ட் இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. ஸோ சைன் அப் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட்டு நியூன் காங்கிரோ கேனோ.com போயிட்டு ஸோ இங்கே சைன் அப் பண்ணுறோம். சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஒர்க் இமெயில், கண்டினியூ வித் அனதர் வே, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித் ஜிமெயில் கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்டோட லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ இது நீங்கள் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, சாரி விண்டோஸ், மேக்லேயும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், மேக் இதுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு கேன்வா இன்டர்ஃபேஸ் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் பார்ப்போம்.
சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ வாட்ஸ் நியூங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரீசெண்டாக பண்ண டிசைன்ஸ் இங்கே விசிபிள் ஆகும், ரீசெண்டாக பண்ண ஃபைல்ஸ்லாம் அதே மாதிரி சைடில் டிசைன் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டேக் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு. இது வேணால் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் டிசைன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா ஆரியுன்ட்டு இங்கே சஜஷனில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்ஸ், ஒயிட் போர்ட்ஸ், ப்ரெசன்டேஷன், பிபிடி, சோஷியல் மீடியாவில் பண்ணுறது பாருங்கள், ஃபேஸ்புக், போர்ட்ரேட், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாமே எல்லா சைஸ்லேயும் இருக்கும். பின்ட்ரெஸ்ட், வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், தனித்தனி லிங்க்டின், ப்ரொஃபைல் பிக்சர், ஆர்டிக்கல் கவர், A to Z எல்லாமே இதில் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ், கேரோசல், வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே இருக்கும். இங்கே பிரிண்டபிள்ஸ், ஸோ இதுதான் நான் சொன்னது இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ப்ரோவில் பார்ப்போம், ஜஸ்ட் காட்டுறேன். டிஷர்ட் பாருங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். வெப்சைட்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக அதில் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் சைட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டிசைனை பிக்சல், இன்ச்சஸ், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் நீங்கள் வித் ஹைட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபைல் அப்லோட் ஆகிடும். ஸோ மோரில் கொடுத்தீங்கன்னா பாப்புலரில் எல்லாமே வந்துடும், எல்லாமே காமனாக வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் தான் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை கோர்ஸ் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும். நான் ஜஸ்ட் கோர்ஸ் டெமோக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணுறேன். யாருக்காச்சும் நீங்கள் வேணால் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு இதுக்குள்ளே நம்ம என்னென்ன வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். க்ரியேட் டிசைன் கொடுத்து டெம்ப்ளேட்ஸ். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் பார்ப்போம். லெஃப்ட் சைடு மெனு அந்த ஆப்ஷன் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருப்பாங்க. எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஃப்ரீ அண்ட் பெய்ட், பிஸ்னஸ்க்கு வேணுமா எல்லாமே இருக்கும் டெம்ப்ளேட்ஸ். இதில் நீங்கள் வாக் த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. கிராஃப்ஸ் கூட இருக்கும், கார்டு இன்விடேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஃபோட்டோஸ், ஃப்ரீ ஃபோட்டோஸ், ஃபுட்டேஜ், எல்லாம் ஐகான்ஸ் சூப்பராக இருக்குது இதில் எல்லாமே. ஸோ அதை நான் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். பிராண்ட் கிட் இது தேவை கிடையாது. ஸோ இது வெப்சைட்டு தனிப்பட்ட அந்த பிராண்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க கரெக்டாக இருக்கும். இதை வேணா காமெண்ட்டில் கேள்வி நான் பண்ணுறேன். இதை இங்கே ஷாப்பிஃபையோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பிளேஸ் எசென்ஷியல் கொடுத்தீங்கன்னா பாருங்க, அதில் நீங்கள் A to Z எல்லாமே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுது, மோஸ்ட்டாக ட்ரைவ் தேவைப்படும். அது மார்க்கெட்டிங் மாதிரி கூகுள் ஆட்ஸ் தேவைப்படும், ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுற ஷாப்பிஃபை தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து QR கோடு அதெல்லாம் தேவைப்படும் பிஸ்னஸ் பண்ணிங்களுக்கு. அமேசான் ஆட்ஸு, சரி எல்லாமே இருக்கும். ஸோ டிசைன் பாருங்கள், இமேஜ் பிளெண்டரு, ஃப்ரேம் மேக்கர், இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் பப்ளிஷ். இதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் டிசைன் பப்ளிஷ் பண்ண டேரெக்டாக அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் டீம் இதிலே வச்சுருக்காங்க. அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, HR, சேல்ஸு, கண்டென்ட் பிளானரு, இதெல்லாம் வந்து ப்ரோவில் தான் வருது. ப்ராடக்ட் ஃபோட்டோஸ், அப்புறம் மார்க்அப்ஸ். இதில் எனக்கு பிடிச்சது சூப்பரான மார்க்அப்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். டிஷர்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அழகாக. அது நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ட்ரீம் லேப் இதுதான் நம்ம பார்த்தது. நம்ம கமெண்ட் கொடுத்தா க்ரியேட் பண்ணுவோம். சம்திங் 20 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் அண்ட் இமேஜ் சன்செட் ஆர் early morning sunrises near the forest. சரி தெரிஞ்ச மாதிரி கொடுக்குறேன் கமெண்ட்.
ஒரு கிரெடிட் யூஸ் பண்ணதுனால வருது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இமேஜ். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அழகாக ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, அடுத்து இது முடிச்சாச்சு. இப்போ டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம், அட்வான்ஸ் எடிட்டிங். ஸோ இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுவோம், பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதையே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் என்ன டிசைன் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து இதை நான் கொடுக்குறேன் ஜென்ரேட் இமேஜ், இங்கே ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி இமேஜஸ் அழகாக ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் பார்ப்போம். கேன்வா போய்க்கோங்க. உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ரீல் டெம்ப்ளேட் எடுக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரீயாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்காக தான் நான் எடுக்கிறேன். நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு, கஸ்டமைஸ் பண்ணுறோம். அடுத்து டெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் கிளாஸ் பேக்ரவுண்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ், இது ஒரு வீடியோ. ஓகேங்களா, இந்த வீடியோ எடுக்கிறோம், மாத்திரம் நம்ம ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ணோம்னா வீடியோன்னு டைப் என்னன்னு கொடுக்கலாம். வீடியோ ரிவர்ஸ் சைடு உமன் ஸ்டாண்டிங் வீடியோ. ஸோ அதில் ப்ரோ தான் இருக்குது. ஓகே, ப்ரோ நான் கடைசியாக காட்டுறேன். இதில் இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை ஆட் பண்ணிடுறேன். அடுத்து இது அப்படியே இருக்கட்டும். இதை நான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாத ட்ராக் பண்ணி இப்படி ரீப்ளேஸ் பண்ணால் ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. அடுத்து வந்து பேக்ரவுண்ட் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் வேணால் நம்ம ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் டிசைன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது ப்ரோ ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் மாறிடும். டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸில் நான் பின்னாடி கடைசியாக சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியாமல் போகலாம். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஹாப்பி ஹாலிடே இதெல்லாம் வேணும் எடிட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் எலமெண்ட்ஸ், இதுதான் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். இதில் இந்த எலமெண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கேருந்து எடுக்கிறது இந்த எலமெண்ட்ஸ் தான். அதே வீடியோஸில் போனால் அவங்க வரும், பட் அதெல்லாம் ப்ரோவில் தான் எடுக்க முடியும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேயர்ஸ் அண்ட் குரூப்பிங்.
ஸோ லேயர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், ஷோ எலமெண்ட் டைமிங் இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ தான் லேயர்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள், ஷோ எலமெண்ட். நான் தூக்கிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் லேயர்ஸ். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரெடி ஆகணும். அந்த வீடியோ லென்த் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வீடியோ போயிடும். அவ்வளோதான். இதுதான் இந்த லேயர்ஸுங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இது ஒரு லேயர். இது மாதிரி பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் தான் பாருங்க, ஒரு ஆல்ரெடி பண்ணது இருக்குது பேக்ரவுண்ட். இந்த லேயர்ஸ் இதில் வச்சு தான் நீங்கள் டைமிங் வச்சு எடிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ இதில் டிரான்ஸ்பரன்சினா ஒன்றும் கிடையாது. கிளிக் பண்ணுங்க, இங்கே டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். இந்த வீடியோவோட இதை குறைச்சிட்டு புரியுதுங்களா? இப்போ குறைச்சிட்டு பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இதுதான் டிரான்ஸ்பரன்சி. அந்த வீடியோட ஒப்பாசிட்டியை குறைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப்பிங் விட்டுட்டேன், சாரி. ஸோ குரூப்பிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இது தனியாக நான் மூவ் பண்ணணும், இதை தனியாக நான் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? தனித்தனியாக நான் மூவ் பண்ணணும். இது என்ன பண்ண, இதை செலக்ட் பண்ணுறேன், இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G குரூப்பிங் ஆகிட்டு ஒன்றா செலக்ட் ஆகும். அவ்வளோதான். குரூப்பிங் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக எடிட் பண்ணலாங்க. அடுத்து ஃபில்டர்ஸ். கிளிக் பண்ணுங்கள், கீழே எடிட் பண்ணிப்போம், எடிட் கொடுங்க. இதுதான் ஃபில்டர்ஸ். எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்கும். இந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு வேணும்னா குறைச்சிக்கலாம். இது பேக் அண்ட் ஒயிட் எவ்ரி திங் இது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆடிங் அனிமேஷன். ஸோ அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, அனிமேட் கொடுத்துட்டு நான் ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். இங்கே இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு அனிமேட் ஆகிட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அதாவது வீடியோ என்ட்ரு ஆகும்போது அனிமேஷன் வரும், எக்ஸிட்டில் அனிமேஷன் வரும். போத் ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டையும் ஒன்றா வந்துடும். தனித்தனியாக கொடுக்கலாம், ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா ரெண்டையும் வந்துடும். முடியும் போது அனிமேஷன் வந்துடும். பாருங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் மார்க்அப்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது எப்படின்னா கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், ஹைலைட்ஸ், அப்புறம் ஷேடோஸ், ஃபேடிங், ஃபேடர், வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன், எக்ஸ்ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ப்ரோ எடிட்டர்ஸுக்கு அதெல்லாம் தெரியும். அது நமக்கு தேவை கிடையாது. பிகினர் லெவலுக்கு போதும். ஸோ இது கேளுங்க, உங்களுக்கு வேணும் போகிற வீடியோ ஸ்பீடியோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கப்ஸ். ஸோ மோக்கப்ஸுங்கிறது என்னென்னா, நான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மோக்கப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வீடியோ மாக்கப் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். அது ப்ரோவில் அந்த மாதிரி கரெக்டாக வரும். ஸோ அது வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பீங்க வச்சுக்கோங்களேன்.
இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மேனுவலாக தான் பண்ண முடியும். ஏன்னா நான் ப்ரோவில் யூஸ் பண்ணதுனால அதில் நம்ம தெரியல, ஏன்னா ப்ரோவில் ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஸோ இதில் இந்த மாதிரி ஈஸியாக மேனுவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ், ஆடியோஸ், அதாவது கஸ்டம் இமேஜ் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் பண்ணுறது ப்ரோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ப்ரோ வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நியூ இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே பிஜி ரிமூவர்னு கொடுக்குறேன். ஸோ இது நான் இவ்வளோ கொடுத்தது இந்த மாதிரி ஆயிருக்கு. ஃப்ரேம் இருங்க. இது எப்படி இருக்கட்டும், முதல் செட் ஆகாது. வேற இதை எடுத்து இப்போ கொடுக்குறேன். இந்த மாதிரி அழகாக எடிட் ஆயிடும். இதுதான் ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேன்வா ஸ்டாக் இமேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் இப்போ ஃபோட்டோஸ்ன்னு கொடுங்க. இதெல்லாம் பாருங்க, அதில் எக்கச்சக்கமான ஃபோட்டோ ஸ்டாக்ஸ் இருக்கும். ஃப்ரேம்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு வரும். ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸ்டாக்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஸ்டாக்ஸ் தான். நான் மார்க்கெட்னு சொன்னது தான். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ இருக்கா அதில் ஆட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ தெரியுதா? இப்போ பாருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ப்ரோவில் அதில் நான் வரும், ஃப்ரீயில் அந்த மாதிரி விடாது. ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து லோகோஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ், போஸ்டர் இது பார்ப்பேன். ஸோ இங்கே போயிட்டோங்க. போயிட்டு லோகோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் வரும். இப்போ கிரியேட் பிளாங்க் லோகோன்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேடெக் சேனல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேணுன்னா கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஆப்டா. அண்டு இதை வேணும் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் எலிமெண்ட்ஸ் கொடுத்து. இந்த மாதிரி நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இதை ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா 500 டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி பேக்ரவுண்ட் இதெல்லாம் ப்ரோவில் வரும். இதில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோவில் பார்ப்போம். இதை வந்து ரீசைஸை இங்கே காட்டுறேனே, ரீசைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரீசைஸ் ஆகும். லோகோ அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, செகண்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். காப்பி அண்ட் ரீசைஸ் கொடுத்துட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ப்ரோ ஓப்பன் லோகோ கொடுங்களேன். இப்போ ஷேர் கொடுத்து அதில் நீங்கள் எஸ்விஜி இதெல்லாம் வந்து வெப்சைட் அப்லோட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்பரன்சி கொடுக்கணும். பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சி இது ஃபுல் சைட் இருந்தது. டிரான்ஸ்பரன்சி நீங்கள் உங்களோட சைஸ் வேணாலும் குறிப்பிட்ட சைஸ்க்கு நீங்கள் இது வச்சுக்கலாம். எல்லாமே இது பண்ணிக்கலாம். பேஜ் பேக்ரவுண்ட் இல்லாமல்
பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்ட்ஸ். இங்கே கிரியேட் எடிஷன் கொடுக்குறேன். கார்ட்ஸ் டைப் பண்ணுறேன். பிஸ்னஸ் கார்ட்ஸ். ஸோ நான் லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் போய்க்கிறேன். சிம்பிளாக ஒன்று எடுக்கிறேன். ஸோ ஃப்ரீயாகவும் இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணுறேன் ப்ரோ வச்சுருக்கிறதுனால. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன். ஸோ இதில் லோகோ, உங்களோட லோகோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட். ஸோ இங்கே இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த நேம், இமெயில் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு இதை நீங்கள் அழகாக ஷேர் கொடுத்து டவுன்லோடில் தான் இப்போ பாருங்கள். பிடிஎஃப் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆன்லைன் டிஜிட்டல் யூஸ். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துக்குவாங்க. கொடுத்துட்டு பெஸ்ட் ஆஃப் பிரிண்டிங்க்கு இது கரெக்டாக இருக்கும். எந்த எடிட்டும் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து அதெல்லாம் பண்ண தேவை. இதெல்லாம் A to Z அப்டேட் அழகாக இங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. செமையாக அது. ஓகேங்களா? அடுத்து வந்து போஸ்டர்ஸ். இப்போ போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அதில் கிரியேட் டிசைன் போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ரெண்டு இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து போஸ்டர்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும். இந்த மூவி போஸ்ட்டு பெரிய பெரிய இதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கும். இப்போ நம்ம போர்ட்ரேட் சிங்கிள் லைன் போஸ்டர் கொடுப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் புதிய மாதிரி இது மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இதை நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஒரு போஸ்டர் ரெடியாகி சேம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிஆல் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாருங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? சோஷியல் மீடியாவில் டேரெக்டாக நீங்கள் இங்கே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் கொடுத்தீங்கன்னா லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கெடியூல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நிறையா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் வித் கேன்வா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு அதே பண்ணி டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வாட்ஸ்அப்பில் போனால் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்புக்கே போயிடும். எக்கச்சக்கமாக இருக்குங்க. பிளான் டெம்ப்ளேட் இதை நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் பிபிடி டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ண வச்சுக்கலாம். கிரியேட் டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ லிங்க் காப்பி ஆகிட்டு நம்ம நிறைய பேர் ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் ஏஐ டூல். ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போத் ஸ்டோரிஸ் பார்ப்போம். கிரியேட் எடிஷனில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. ஸோ 4:5 போஸ்ட் வீடியோ, போஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர், போஸ்ட் ரீல்ஸ் எக்கச்சக்கமானது இருக்குது. செம்ம மெயினாக மட்டும் பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் 4:5 ரேஷியோவில் இருக்கிற போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் போஸ்ட். இது ஆல்ரெடி இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரேர், ரொம்ப தெரிஞ்சு வேணா யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்க ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? இது பிஸ்னஸ் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வீடியோ. அந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர். இதில் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அழகாக இதை ப்ரொஃபைல் செட் ஆகிக்கும். பாருங்கள், பேக்ரவுண்ட் மாற்றி
எல்லாமே ஓகேங்களா. ஜஸ்ட் இது ட்ராக் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கோ, கரெக்டாக செட் ஆயிடும். இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி இதே பார்க்க தேவையில்ல, டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரிஸ்க்கும் டெம்ப்ளேட் இருக்கும். எலிட் டவர், திஸ் ஆர் தட் ஸ்டோரி, அதுக்கும் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து தம்ப்நெயில்ஸ், பேனர்ஸ் பார்ப்போம். கிரியேட் டிசைன் போயிட்டு தம்ப்நெயில் அப்படின்னு கொடுங்க. டம்ப்ளைன் வரும். மோஸ்ட்டாக யூடியூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆடுக்கு ஸ்னாப் டியூப் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இதை விட நம்ம இதில் ப்ரோவில் சூப்பராக டிசைன் பண்ணலாம். இதை விட ஃப்ரீயில் விட ப்ரோவில் சூப்பராக வேரிய சைஸ் பண்ணுற தம்ப்நெயில் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஜஸ்ட் இது நான் இதுக்காக ஓப்பன் பண்ணேன், இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக பண்ணேன் ஷார்ட்கட்டில். ஓகே, இப்போ தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சோம். ப்ரோவில் தான் சூப்பராக ஃப்ரீயை விட நம்ம டைம் ரெடியூஸ் ஆகும். வச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு கிளிக் பைட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், மற்ற கிளிக் பைட்டும்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அழகாக எடிட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இதெல்லாம் மாற்றி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பேனர். ஸோ பேனர் அப்படி தான், ஜஸ்ட் இங்கே பேனர்னு டைப் பண்ண எல்லா சோஷியல் மீடியா பேனருக்கும் மோஸ்ட் எல்லாம் யூடியூப் பேனர் யூஸ் பண்ணால் அது ஓப்பன் பண்ணுறோம் ஃபெமிலியராக இருக்கிறதுனால. இப்போ இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒன்று ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அவாபதி விஜய் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இது டவுன்லோட் பண்ணி அது வேலை சிம்பிளாக பண்ணலாங்க. இது நான் ஜஸ்ட் உங்களோட டைம் சேவ் ஆகணும்னு பண்ணுறேன், ரொம்ப நாள் இருக்கவும் வேணான்ட்டு. வேற ஒன்றால் ஏதாவது நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் கூட நான் தரேன், க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது மாதிரி நான் ஒரு 30-40 வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான கேனோ டுடோரியல்ஸ் போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ டேரெக்டாக போய் பார்த்துக்காங்க. பாருங்கள் இதெல்லாம் நிறைய சீரீஸ் இருக்குது நம்ம சேனலில். என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பாருங்கள் 30 days சீரீஸாக இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும். அப்கமிங் நிறையா வந்துருக்கும், ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாமே இதில் இருக்குங்க. நான் என்ன சொன்னாலும் பிகினிங்லேருந்து யூஸ் பண்ணுறேன். எப்போ இதெல்லாம் இப்போலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்க ப்ரெசன்டேஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எது ப்ரெசன்டேஷன் கொடுத்துருவோம். நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இங்கே டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருவோம். செகண்ட் பேஜில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் ஜஸ்ட் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் டுட்டோரியல் வீடியோ நான் கொடுக்குறேன், அது ஆல்ரெடி இருக்கு எல்லாம். அந்த லிங்க்கில் ஃபுல் பிளேலிஸ்ட்டை அவங்க கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், ஜஸ்ட் இதை எடிட் பண்ணிட்டீங்கன்னா இதை டவுன்லோட் கொடுத்துருவோம்.
ப்ரெசன்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வரும், ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஷேர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து டேரெக்டாக சிங்க் பண்ணிக்கலாம் இருந்தால். அடுத்தது டவுன்லோட் கொடுங்க. எடுத்துட்டு இதை வந்து பிபிடிஎக்ஸில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜில் ஒட்டுக்காக கூட பண்ணிக்கோங்க. ஒரே பேஜில் உங்கள் ப்ரெசன்டேஷன் ஆகி டவுன்லோட் ஆகிடும் பிபிடி ஃபைல். ஸோ டவுன்லோடிங் ஃபைல்ஸ் அண்ட் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸாகவும் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் பிரிண்டாகவும் பண்ணிக்கலாம், வீடியோவும் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி ஜேபேக்கில் எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம், ஜிபியாகவும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்க. இது ஷேரிங் அண்ட் கொலாபரேட்டிங் வித் டீம்ஸ். அதை ஷேர் பண்ணுறது இது மாதிரி நீங்கள் ஒரு 10 பேருக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம், கொடுத்து அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து. ஓகேங்களா. இந்த லிங்க் அவங்களுக்கு நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும், இல்லை எனி ஒன் வித் திஸ் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம் வியூ. புரியுதுங்களா. அந்த மாதிரி தான் பண்ணலாம். ஸோ அடுத்து எக்ஸ்போர்ட்டிங். இப்போ நான் காட்டினது தான். ஸோ டைரக்ட் ஷேரிங் டு சோஷியல் மீடியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோஷியல் இருக்கும். இதில் நீங்கள் டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் கொடுத்தீங்கன்னா டைம் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா. சோஷியல் மீடியாவும் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பிரிண்டிங். அதுதான் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பிரிண்ட்டு, பிடிஎஃப் ஸ்கேனர். பிரிண்டிங்னா இதுதான். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் டிஜிட்டலில் வச்சுருக்கீங்களா பிரிண்ட் பண்ணுறீங்களா அது கொடுத்துருவாங்க. அவ்வளோ. அது ப்ரோவில் தான் வரும். அடுத்த போனஸ் டிப்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ டுட்டோரியல் வச்சு பார்ப்போம். வீடியோ எடிட் பண்ணி அது காட்டினா தான் உங்களுக்கு புரியும். இதை நான் ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறது. கேன்வா போய்க்கோங்க. கிரியேட் டிசைன் வீடியோன்னு கொடுக்குறேன். நம்ம இன்னும் ஏஐ டூல் பார்க்கணும், அதெல்லாம் சொல்கிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா. இது ப்ரோவில் எப்படின்னு காட்டுறேன். ப்ரோவில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறேனே. ஜஸ்ட் இப்போ வரேன். ஓகேங்களா. வீடியோஸ் எல்லாமே சொல்றது. அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்துப்போம். பேக்ரவுண்ட் ஒர்க். பேக் ட்ராப். சாரி, இமேஜஸ். இப்போ இதை நான் கொடுக்குறேன். சரி, இதை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு டாக்கிங் வீடியோ எடுக்கும். இப்போ அவங்க ஆட் பண்ணுறேன்னா வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள், செமையாக. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் போடுங்க. எடிட் கொடுத்துட்டு மேஜிக் எரேசர் கொடுங்க. சரி, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டேரெக்டாகவே எடிட் பண்ணு. வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் மாற்றிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா கிறிஸ்டல் கிளியராக உங்கள் வாய்ஸ் வந்துடும். கொடுத்து அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வீடியோ இதாகிடும். ஸோ இப்போ கேன்வா ஷார்ட்ஸ் அந்த ஹேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து கேன்வா ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான ஷார்ட்கட்ஸ் இருக்குது தரேன். இப்போதைக்கு நம்ம முக்கியமான ஷார்ட்கட்ஸ் மட்டும் சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஒர்க் ஃப்ளோவுக்காக இப்போ வந்து கண்ட்ரோல் +D எலமெண்ட்
பட்டனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி Ctrl+G அழுத்துறேன். இல்லை இங்கே குரூப் கொடுக்குறேன். குரூப் கொடுத்தா குரூப் இங்கே Ctrl+G கொடுத்தாலும் குரூப் வரும், எதை கொடுத்தாலும் குரூப் வரும். ஓகே, அன்குரூப் பண்ணிட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+K பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லோயர் கேஸில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ Ctrl+K கொடுத்தா சாரி Ctrl+Shift+K கொடுத்தோம்னா அப்பர் கேஸ் நம்ம அது திரும்ப கொடுத்தா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ஃப்ளோ முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Alt+Drag. ஸோ Alt+Drag பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகும். Alt ப்ரெஸ் பண்ணி மவுஸை ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகும். ஸோ Command D எடுத்தீங்கன்னா மேக் டூப்ளிகேட் ஆகும். Command G எடுத்தீங்கன்னா குரூப் எலமெண்ட் குரூப் பேர். ஓகேங்களா? அடுத்து வந்து T எடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லைன் வந்துடும். பாருங்க, லைன் வந்துருச்சுங்களா? அடுத்து வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்துடும். அடுத்து இது வந்து Shift+Arrow key. அப்போ பாருங்க, இது வந்து எப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திக்கோங்க, உங்களுடைய அப் டவுன் லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் மூவ் ஆயிடும். அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடும். அவ்வளோதான். Ctrl+Z அழுத்தி அண்டு ஆகிடும். திரும்ப நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படியே எங்கே இருந்துச்சு அங்கே போயிடும் எல்லாமே. Ctrl+Y அழுத்தினீங்கன்னா ரீடு ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து வந்து உங்களுக்கு இது வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃபாக ஃபுல்லாக ரெடி பண்ணி அனுப்பும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராக் பண்ணும்போது அழுத்தி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் கான்செப்ட் வந்து இந்த சர்க்கிள் தெரியுது, சரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் தெரியுது இல்லைங்களா, அந்த கலர் கோடில் பிங்க் கலரில் அதுக்குள்ளே நீங்களோட இதை எடிட் பண்ணிட்டீங்க. அதுதான் ஸ்பேஸ் க்ளீனாக வச்சுக்கணுங்கிறாங்க. ஒரே ஃபாண்ட் ஒரே கலர்ஸ் யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? எப்பயுமே அது வந்து டிசைனருக்கு ஓகே, நம்ம ஜஸ்ட் நம்மளுக்கு தேவை, நம்ம பர்சனல் யூஸ் பண்ணால் அது தேவையில்லை. ஏன்னா டிசைனருக்கு ஆல்ரெடி தெரியாது, சொல்ல தேவையில்லை. ஸோ அலைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அலைன் எலமெண்ட்ஸ் எப்படின்னா இந்த எலமெண்ட் இருக்குன்னா இது அலைன் பண்ணுறது லெஃப்ட் ரைட்னு இருங்க. இதை விட இதை வந்து இப்போ டெக்ஸ்ட் இருக்குன்னா டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ண சொல்கிறோம். அது நிறைய இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். அது இமேஜ் வந்து எப்பவுமே குவாலிட்டி ஹை குவாலிட்டி இமேஜஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு உண்டான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் ப்ரிஃபர் பண்ணுறது Pexabay இல்லைன்னா Pexels. இதில் வந்து எக்கச்சக்கமான ஸ்டாக் இருக்கும் ஃப்ரீ இமேஜ். ஒரு எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது எடிட்டிங் கேன்வா கொடுத்தா டேரெக்டாக அங்கேயே போயிடும். இல்லை அப்புறம் ஒரு சைஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் குவாலிட்டியாக, புரியுதுங்களா? பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ அட்ஜஸ்ட் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும், புரியுதுங்களா? அடுத்து வந்து ஸோ நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் டேட்டா டைம் சேவ் ஆகும். ஐடியாவும் உங்களுக்கு நிறைய கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறத விட. ஸோ பிராண்ட் கிட் வச்சுருந்தா அது நம்ம ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ இங்கே பிராண்ட் கிட்ன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இது நீங்கள் ஆஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, எடிட்டிங்க்கு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதோ டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன்.
வேறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், SEO, அப்புறம் பிளாகிங், AdSense, இன்ஸ்டாகிராம் செட்டிங், டுட்டோரியல், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் பண்ண, உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ நான் வீடியோ போடுறேன். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு ரீச் கிடைக்கும், நல்ல சப்போர்ட் தொடர்ந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.